சென்னை போரூர் அடுத்த மதனந்தபுரத்தில் பைனான்சியர் வீட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மாங்காடு அடுத்த மதனந்தபுரம் அன்னை வேளாங்கண்ணி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி. பைனான்ஸ் தொழில் செய்து வரும் இவர் கடந்த மாதம் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டு வந்து பார்த்தபோது அவர் வீட்டில் இருந்து 60 பவுன் நகைகள் மற்றும் 6 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து மதனந்தபுரம் போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தும் கைரகைகளை பதிவு செய்தும் விசாரித்த போது ஏற்கனவே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரவாயலை சேர்ந்த சின்னத்தம்பி, ராஜேஷ் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். அவர்கள் விசாரித்த போது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து தற்போது 35 பவுன் நகைகள் மற்றும் 65,000 பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரித்த போது அன்றைய தினத்தில் கொள்ளை சம்பவத்திற்காக சுற்றித் திருந்த போது இந்த வீடு பூட்டியிருந்ததாகவும் அப்போது அந்த வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்ததாகவும் கொள்ளையடித்த பணத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு நட்சத்திர ஹோட்டல்களுக்கு சென்று மது அருந்தி அழகிகளுடன் உல்லாசமாக இருந்த பணத்தை செலவு செய்து இருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் இவர்கள் வேறு எங்கெல்லாம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.